தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் நமது வெற்றி வேட்பாளர் மருத்துவர் பேராசிரியர் அக்கா சந்திரபிரபா ஜெயபால் அவர்கள் இந்த பகுதிக்கு நம்ம வாக்கு கேட்டு இன்றைக்கி பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்காக நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கணும், எதுக்காக திராவிட கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்தக்கூடாது, அதே தான். என் அன்புக்கினிய தாய் தமிழர் சொந்தங்களே, நம்ம பகுதியில் இருக்கிற நம்ம தாய் தாப்பன் இவர்கள் வாழ்கிற வாழ்க்கையும் இன்றைக்கும் எந்த மாற்றமும் மாறி இருக்கா? அடிப்படை வசதிகள். இப்போ இருந்த ஐயா ராஜகண்ணப்பன் எந்தெந்த துறையில் அமைச்சராக இருந்தாங்க? போக்குவரத்து துறை, பால்வளத்துறை, மிக பிற்படுத்தப்பட்ட துறை, இப்படின்னு 3 அமைச்சர்கள் இருந்தாங்க. இவர் நினச்சிருந்தா இந்த முதுகுளத்தூர் தொகுதியை எப்படி மாற்றிருக்கலாம்? இன்று வரை சுதந்திரம் அடைந்த நாள் முதல் பேருந்து போகாத கிராமங்கள் எத்தனையோ இருக்கிறது. இதில் ஏதாவது இவர் செஞ்சுக்கிறாரா? ஒவ்வொரு முறையும் கோரிக்கை வச்சு, அதாவது அவருக்கு தெரியலன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஒவ்வொரு முறையும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், ஒவ்வொரு பகுதிக்கும் பேருந்து வசதி இல்லைன்னு கோரிக்கை வைக்கிறோம். கடைசியில் எப்போ கொண்டு வராரு? மாணிக்க நேரில் வெறும் 3 நாளைக்கு கண் துடைப்பு நாடகம் தேர்தல் வந்துருச்சு அனுப்பற்றாப்புல. வெறும் 3 நாளைக்கு. 4வது நாள் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது தயார் இருக்கும்போது அண்ணன் பேருந்து வரலண்ணே, பஸ் வரலண்ணே அப்படிங்கிறாங்க. எதுக்காக? உங்களுக்கு அவ்வளவு என்ன சாதி இழிப்புத்தி, அந்த மனசு நினப்பு? ஏற்கனவே இதே ஐயா ராஜகண்ணப்பன் கடலாடியில் உள்ள தாசில்தாரை பார்த்து, நீ இந்தி சாதிக்காரர் தானே, நீ அவன் தானே, ஏற்கனவே இவர்கள் பெரிய பண்ணையாரா புடுங்கினவ வானத்திலிருந்து முளைச்சி வந்தவர மாதிரி நினப்பில் இருக்காரு. அந்த எண்ணத்தில் வன்மத்தில் எங்கள் ஆதி தமிழ் குடிகள் வாழும் பகுதி மாணிக்க நகர், குதிரைமொழி, இந்த இருக்கிற இளந்தகுளம் பகுதியில் பேருந்து வசதியை செய்யாமல் இந்த சாதி வெறி பிடித்த இந்த ராஜகண்ணப்பனை நீங்கள் திருப்பி ஆட்சி அமைக்க போறீங்களா? நினச்சி பார்க்கணும். நீங்கள் சகிப்புத்தன்மையோட வாழ்ந்துட்டீங்க. எங்கள் பிள்ளைங்க படிக்கணும், நினச்ச இடத்துக்கு போகணும், வழிவிடணும். சும்மா பிடிச்சிக்கிட்டு வெள்ளாட்டுக்காரி மாதிரி நாங்கள்லாம் சேர்ந்து ஒத்துமையாக நாங்கள் இவருக்கு ஆதரவு கொடுக்க, இந்த வார்த்தை மயிர் பேசக்கூடாது, வார்த்தைலாம் எங்கள்கிட்ட பேசக்கூடாது, புரியுதா? எங்களுக்கு அடிப்படை தேவை இவரால் நிறைவேற்றப்பட்டதா சொல்ல ஒருத்தன் சொல்லு. பால்வளத்துறையில் என்ன செஞ்சார்? தீபாவளி அன்னைக்கு அந்த என்ன செய்கிறாங்க, இனிப்பகம் கொடுக்கறதுக்காக தனியார் துறையில் ஒப்பந்தம் கொடுக்குறாரு. இது எங்கள் அண்ணன் சீமான் கண்டறிஞ்சு அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் மாத்துறாரு. எதுக்கு? இதே பால்வளத்துறை தானே, ஆவின் பால்வளத்துறையில் இந்த இனிப்பகத்துக்கு ஒப்பந்தம் கொடுக்க வேண்டியதானே. அங்கே தனியாருக்கு கொடுத்தா தான் கமிஷன் வரும். ஏயா? எதுக்காக? எங்கள் அண்ணன் சொன்னதுக்கப்புறம் இது மாறுது. இவர் ஒரு தாசில்தார் வந்து கேட்குறாருன்னு இந்த சாதியான அவனை சொல்லி மாற்றி வைக்கிறக்காப்ல. ஆனால் இவருக்கு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை எப்படி கொடுக்கப்பட்டுச்சு? இவரால் செய்யப்பட்டது என்ன சொல்லு? இவர் நினச்சது என்ன செஞ்சுருக்காரு தெரியுமா? கீழச்செல்லூரில் ஒரு ஊனமற்றவர், நான் உலகக்கோப்பையில் கிரிக்கெட் போட்டியில் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரான அண்ணன் உதயநிதியும் ஏமாத்தினதான் இவங்களுடைய மிகப்பெரிய சாதனை. இந்த அமைச்சர் போய் செஞ்சு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன் வச்சுட்டேன்னு என்னத்தை ஒன்றால் செய்யப்பட்ட ஒரு நல்லது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று நல்லது என்ன இருக்குது? இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஆக்கப்பூர்வமாக செஞ்சது என்ன? சல்ஜீவான் திட்டத்தில் மத்திய அரசுல காவிரி குடிநீர் திட்டம் வந்துக்கிட்டு இருக்குது தண்ணியை. அதை பைப்பில் திறந்து விட்டு ஒரு வீடியோ போட்டு நாங்களாம் வந்து விட்டோம், இவனால தூங்கிட்டு இருந்தியா இல்லை கோமாவில் இருந்தியா? அதையெல்லாம் செய்யாமல் மத்திய அரசு செஞ்ச திட்டத்தை இதெல்லாம் சொல்லி காமிக்கிறது வெக்கமல்ல. இவருக்கு தான் நீங்கள் ஓட்டு போட போறீங்களா? இதே முதுகுளத்தூர் தொகுதியில் எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. தாத்தா நம்ம மலேசியா பாண்டியன் தாத்தா இவ்வளோ நாள் தூங்கிட்டாப்புல, கோமாவில் இருந்திருக்காரு. முதுகுளத்தூர் தொகுதியில் என்ன பிரச்சனை நடந்துச்சு, என்னென்ன நடக்குது, எது ஒன்றுமே தெரியாது. கோமாவில் இருந்திருக்காரு இவ்வளோ நாள். 5 வருஷம் எங்கே இருந்துன்னா தெரியல அவருக்கு. மணிகண்டன் சொல்லிட்டு முதலத்தூர் பாவம் உரமுட்டை ஏற்றிட்டு போனவனே அடித்து கொண்டுச்சு இந்த காவல்துறை. அதை கண்டிச்சு நாம் கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணது இந்த நாம் தமிழர் கட்சி. அவன் மேலே எடுத்த அந்த அடிச்சு கொண்ட காவல்துறை மேலே எடுத்த நடவடிக்கை என்ன? இந்த காவல்துறையால் இந்த அமைச்சர் இருந்தார் என்ன செஞ்சாங்க? இந்த ஐயா தாத்தா நம்ம மலேசியா பாண்டிய வந்து என்னத்தை அறுத்துனாரு?
எங்கே போனீங்க? கோமாவில் இருந்தீங்களா? குடிநீருக்கு இன்னைக்கும் கடலாடி பக்கம் இன்னமும் நம்ம முதலத்தூர் பக்கம் சுற்றி பார்த்தோம்னா தெரியும். காண்டா விளக்கத்தை தூக்கிட்டு வேட்டைக்கு போன மாதிரி குடிநீருக்கு நைட்டில் போய்கிட்டு இருக்கிற வேட்டைக்கு போய்கிட்டு இருக்காங்க. இவங்க ஏசி அறையில் போட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. அன்பான சொந்தங்களே, நினச்சி பார்க்கணும். உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேர்தல் நேரத்தில் பெட்டியும் கரெக்டாக அந்த பதவியும் அது கிடைச்சா போதும். உங்களுக்கு தேவையானது மட்டும் கிடைச்சா போதும். எங்களுக்கு அப்படி கிடையாது. எங்கள் பிள்ளையா சரியான இடத்துக்கு போய் சேர்ந்துராகணும். புரியுதா? உங்கள் வேலையை மட்டும் அது பாருங்கள். உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஓட்டு நீங்கள் யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு மட்டும் போட்டு ஒதுக்கிக்கோ. அதோட நாங்கள் கிராமம்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம். சாதியெல்லாம் முடிவு. இந்த சாதி மாதிரிலாம் இங்கே பேசக்கூடாது. சாதியும் மதமும் இந்த அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி போய்விடும் என்று சொல்கிறார் நம்ம ஐயா தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அந்த வழியை நாங்கள் பாஞ்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையை பேசு, உறக்க பேசு, அதை இறுதி வரை பேசு என்று சொல்கிறார் எங்கள் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அந்த வழியில் நாங்கள் சென்றுக்கிட்டு இருக்கோம். சிக்கலை தீர்ப்பதற்கு மக்களை நீ திரட்டு என்கிறார் எங்கள் சட்டமேதை அம்பேத்கர். அந்த வழியில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஏதோ நாங்கள் ஒன்று நம்ம மற்றவங்களுக்கு ஐயா மலேசியா பாண்டியனும் ஐயா நம்ம ராஜகண்ணப்பன் வேண்டாதவங்கலாம் கிடையாது. எங்களுக்கு அவர்கள் செய்கிற அரசியல் எங்களுக்கு முரண் இருக்குது. எந்த சேவையும் செய்யலை. மற்றவங்களுக்கு எங்களுக்கான சாப்பாடை நாங்களே சாப்பிடுவது போல, எங்களுக்கான தேவையை நாங்களே போராடி போடுறதுனால எங்களுக்கான தேவை நாங்களே அதிகாரத்தை அடைஞ்சிக்கிறோம். அதுக்கான வழியை நீங்கள் விடணும். சும்மா பிடிச்சிக்கிட்டு இதுதான் எங்கள் வழி, நீங்கள் இதைத்தான் நீங்கள் செய்யணும், இந்த வேலையை நீ நிப்பாட்டணும். இடையிலேயே இப்போ ஒரு போட்டுக்கிட்டு இருக்கா 8000 ரூபா கூப்பன். 8000 ரூபா கூப்பனில் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். டேய் 8000 ரூபா நான் 10,000 தரேன்டா, 10,000 தரேன். நீ 10 நாளுக்கு மேலே உன்னால் தாண்ட முடியுமா? உன்னோடைய அடிப்படை தேவை செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? என் மக்கள் புரிஞ்சுக்கிறணும். எந்த தேவையும் பிரிட்ஜோ வாஷிமீனோ டிவோ இது எல்லாமே தனி மனிதனால் வாங்கி கொள்ள முடியும். உனக்கான சரியான சாலையை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? உனக்கான பேருந்து வசதி நீயே செய்ய முடியுமா? மருத்துவ வசதி நீ செய்ய முடியுமா? மின்சார வசதி நீ செய்ய முடியுமா? கல்வி வசதி நீ செய்ய முடியுமா? அப்படி எது ஒன்று செய்ய முடியாததே தனி மனிதன் ஒரு நாள் 5 நாள் தேவைக்காக 5 வருஷ அதிகாரத்தை இந்த அற்ப திராவிட பன்றிகளிடம் கொடுக்கிறிய. உனக்கு கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லையா? மனச்சாட்சி இல்லை. இது எத்தனை காலத்துக்கு இங்கே கொலையும் கொள்ளையும் கத்தி குத்து வெட்டு குத்து அடிக்கடி வழக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. எதுன்னு புதுசாக நடக்குதா? எதுக்காக? வேலை வாய்ப்பு எதுவும் கிடையாது. கஞ்சா தலை விரிச்சாடுது. அவன் அடிக்கிறான், இது பண்ணுறான், பெரிய பிரச்சனை கொண்டு போய் சேர்க்குறான். காவல்துறை ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. பிரச்சனைன்னு வந்தால் ஓடி போய் எங்கேயோ நிற்கிது. கல் இறக்கிட்டு நம்ம சாமானியாக ஒரு கல் இறக்கிட்டு வந்தால் டப்புன்னு துப்பாக்கி வச்சு சுடுது. இது எந்த வகையிலே நியாயம்? எந்த வகையில் நியாயம்? ஜெயராஜ் பென்னிஸ்குடைய தீர்ப்பு வந்து 2 நாள் ஆடலை. தென்காசியில் மணிகண்டன்கிற ஒரு பையன் மேலே ஒரு நண்பர் மேலே துப்பாக்கி சூடு நடத்துது இந்த காவல்துறை. கேட்க ஆளுன்னு நினச்சியா? பனை தொழிலாளிகளுக்கு கேட்க ஆளுன்னு நினச்சியா? இதே நரிப்பியூர் கன்னிராட்சி இந்த சுற்று வட்டாரத்தில் கல் இறக்குறோம், சுடு பார்க்கலாம். நாங்கள் அப்படி என்னெல்லாம் தப்பு செஞ்சுட்டோம்? கேரளாவில், ஆந்திராவில், கர்நாடகாவில், பிற நாடுகள் ஃபுல்லாக கல்லுக்கு தடை இல்லாத போது தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிற கல் தடை நீ நாங்கள் மட்டும் கல் இறக்குறது மட்டும் போத, நீ மட்டும் ஒயின் ஷாப்புங்கிற பேரில் வச்சு சரக்கு விற்கிறிய. அது என்ன ராமேஸ்வரம் கோயில் தீர்த்தமா? இது என்ன மற்ற திராவிட கட்சிகள் கேட்காம இருக்கலாம், கண்டு காணாமல் இருக்கலாம். பிரபாகரம் பிள்ளை கேட்கும். இதை அடக்கி ஒடுக்கி இந்த பொறுப்பாளர் நிற்கணும். நாங்கள் வெறும் 1000 ரூபா தரல, ஒரு நாளைக்கு நாங்கள் 1000 ரூபா தரல, மாதம் 20,000 ரூபா தர்றேங்கிறோம். மாதம் அரசாங்க வேலையோட படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவனே இல்லை என்பது மாற்றுவது அடுத்த வேலை என்கிறோம். இது திராவிட கட்சி சொல்லுமா? எப்படி சொல்லுவீங்க? சீமான் இப்படி சொல்கிறாங்க, சீமான் தம்பி இப்படி சொல்கிறாங்க. நாங்கள் சொல்வோம் வேளாண்மையை முதன்மை தொழிலாக ஆக்குவோம். இந்த பகுதியில் பனை தொழில்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் பனையில் அது சார்ந்த பொருளை உற்பத்தி பண்ணி அதை தாண்டி அந்த மக்களுக்கு வேலையை நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதனால் வேலையெல்லாம் உருவாக்கி கொடுப்போம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இதை என் அன்பார்ந்த தாய் தமிழ் சொல்லுங்கள், கேட்கணும். அவங்ககிட்ட கேட்கணும். நீ நாங்கள் வந்தால் மதுக்கடை அடப்பான்னு சொல்கிறோம். அவன் அடப்பானா?
இதை புரிஞ்சுக்கிட்டு என் அன்பார்ந்த சாயல்குடி சுற்று வட்டார தாய் தமிழர் சொந்தங்கள் சிந்திக்கணும். உங்களுக்கு ஒரு நாள் ஓட்டு, எங்களுக்கு வாழ்வாதாரம். வெள்ளாடாத. அதனால் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் நமது அன்பு அக்கா சந்திரபிரபா ஜெயபாலுக்கு வாக்குப்பெட்டியில் 1வது இடத்துல இருக்கிற ஏற்கலப்பை விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யும்படி பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.